வணக்கம். நான் தமிழன்பன். நேற்று, அதாவது டிசம்பர் 20ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான திரைப்படம் விடுதலை பாகம் 2. வெற்றிமாறன் இயக்கத்துல விஜய் சேதுபதி, சூரி உள்ளிட்ட பலர் நடித்த அந்த படம் நேற்று வெளியாகி திரையரங்குகளில் ஓடிட்டு இருக்கு. இந்த படம் இதுவரை திரையரங்குகள் பார்த்திராத ஓர் அடர்த்தியான அரசியலை பேசுகிற படமாக இருக்கிறது. இந்த படத்துல போன முதல் பாகத்துல பெருமாள் வாத்தியார்னு மக்களுக்காக போராடுற பெரிய போராளி கைது செய்யறதோட முதல் பாகம் நிறைவடைஞ்சிருந்தது. இந்த பாகத்துல அந்த பெருமாள் வாத்தியார் எப்படி பெருமாள் வாத்தியார் ஆனாரு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கு. பெருமாள் வாத்தியார் எப்படி ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியராக இருந்து ஒரு மாபெரும் மக்கள் தலைவராக மாறுகிறார், அவருக்கு இறுதியில் அவருக்கு என்ன ஆகிறது என்பதையெல்லாம் இந்த படம் பேசுகிறது. இது ஒற்றை வரியில ரொம்ப எளிமையா சொல்லிடக்கூடிய ஒரு வரி. ஆனா இந்த வாழ்க்கைக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அவலங்கள், அநியாயங்கள் எல்லாத்தையும் ரத்தமும் சதயமா இந்த படம் பதிவு செஞ்சிருக்கு. விஜய் சேதுபதி இந்த வேடத்துக்காகவே பிறந்தாரோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேர்த்தியா நடிச்சு ரொம்ப அருமையா அந்த பாத்திரத்தை செஞ்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. படத்துல ரொம்ப ஆழமான அடர்த்தியான வசனங்கள் இருக்கின்றன. அதை ரொம்ப இலகுவா மக்களுக்கு புரியுற மாதிரி அப்படியே பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து எடுத்து சொல்ற மாதிரி எடுத்து சொல்லி அந்த வசனங்களினுடைய அடர்த்தியை கூட தன்னுடைய நடிப்பால இலகுவாக்கியிருக்காரு விஜய் சேதுபதி. ரொம்ப எளிமையா தொழிலாளர் போராட்டம், தொழிலாளர்களுக்கான சங்கம் அமைக்கிறது அப்படின்றதுதான் அவருடைய வாழ்க்கை தொடங்குது. அப்படியே போய் அவரு காவல் அதிகாரிகிட்ட பேசுற மாதிரி, இது தொழிலாளர் போராட்டம் மட்டுமா இருந்திருந்தா நீங்க கண்டுக்காம போயிருந்திருப்பீங்க, அதை தாண்டி இனம், மொழி அப்படின்னு மாறுறது, இதுக்கெல்லாம் தடையா சாதி தான் இருக்கு, அந்த சாதியை நாங்க ஒழிக்கணும்னு போராட்டம் முடிவு பண்ணும்போது உங்களுக்கு வலிக்குது, எங்களை தாக்குறீங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப எளிமையா அவரு காவல் அதிகாரிகிட்ட சொல்லுவாரு. இது மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்துல ரொம்ப ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. ஒரு அடக்குமுறை காலகட்டம் எப்படி இருந்தது, ஒரு அடிமை, அதாவது பிறப்பின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதற்காகவே எந்தவித சுயமரியாதை, தன்மானம் ஒரு எதுவுமே இல்லாம, அதாவது ஜமீன்தார்கள், ஆண்டைகள்னு சொல்லுவாங்க, அவங்க நினைச்சா அவங்க வீட்டு பெண்களை எப்போ வேணாலும் கூப்பிடலாம், கூட்டிட்டு போகலாம். ஒருத்தருக்கு திருமணம் ஆகுதுன்னா திருமணத்துக்கு முன்னாடி அந்த பெண் அந்த ஆண்டையினுடைய படுக்கையில இருந்தாகணும் அப்படின்றதெல்லாம் கட்டாயமாவே இருந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய வரலாற்று நிகழ்வா இருந்ததெல்லாம் இந்த படத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு 8 மணி நேர வேலை, பல வேலை பாதுகாப்பு உரிமைகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் முழுமையா நிறைவேற்றப்படுதான்னா அது கேள்விக்குறிதான். இருந்தா கூட இவையெல்லாம் இருப்பதற்கு பின்னால், இவையெல்லாம் இந்த இடத்துக்கு நாம் சேர்வதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய போராட்டங்கள், வழிகள் இருந்திருக்கின்றன, எவ்வளவு பேர் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள், தங்களுடைய அன்றாட சுக துக்கங்களை இழந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த படம் பேசியிருக்கு. ஒரு பொது தளமான திரையரங்குக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல இவ்வளவு திடமான அரசியலை பேசுனதுக்காக வெற்றிமாறனையும் அவருடைய குழுவினரையும் நம்ம மனமாற பாராட்டலாம், தப்பே இல்லை. அவரு ஒரு வெற்றிகரமான இயக்குனரா இருக்கிறாரு. நிறைய பெரிய கதாநாயகர்கள் அவருக்கு தேதி தர தயாரா இருக்காங்க. அவர் எந்த மாதிரி படம் வேணாலும் எடுத்துடலாம். ஆனா ஒரு சமூக பொறுப்போட, சமூக அக்கறையோட, இது போன்ற ஒரு விஷயங்களை மக்களுக்கு நம்ம சொல்லணும், என்னுடைய படங்கள் சொல்லணும் அப்படின்ற ஒரு உணர்வோட அவர் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அதற்காக நம்ம அவரை மறுபடியும் வெகுவாக பாராட்டலாம், அது தவறில்லை. அதே சமயத்துல இந்த படத்துல அரசியல் ரீதியா, அதாவது இந்த ஒரு திரைப்பட மொழியாக்கம், திரைப்பட மொழி காட்சிகள் இப்படி இருக்கு, வசனங்கள் இப்படி இருக்கு, அந்த விஷயத்துக்கு இல்லாம இந்த படம் பேசிய அரசியல் ரீதியா உள்ள சில தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியதும் நம்ம கடமையா இருக்கு. இந்த படத்துல நிறைய அவர் ஒரு திடமான அரசியலை பேசியிருக்காரு, வெகுஜனத்துல பேசியிருக்காரு என்றதை தாண்டி அதுக்குள்ளேயே அவருக்கு நிறைய குழப்பங்கள் இருப்பது தெரியுது படத்திலேயே. படத்துல முதல்ல தொடக்கத்திலேயே ஒரு காட்சியில ஒரு அரசியல்வாதி கதாபாத்திரத்தை காட்டுறாங்க. அவர் அமைச்சர், அவர் ஒரு அதிகார வர்க்கத்திடம், அதாவது தலைமைச் செயலாளர் அப்படின்ற ஒரு அதிகாரிகிட்ட அவர் பேசுறாரு.
நான் படிச்சவன் இல்லையா, நான் படிக்காதவன் சொல்றீங்களா அப்படின்லாம் பேசுறாரு. அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் திராவிட அரசியல் என்று சொல்லப்படுவதில் படிக்காதவர்களால் நிரம்பியது, படித்தவர்கள் இல்லாததுனாலதான் அந்த அரசியல் சீரழிஞ்சிருச்சுன்ற சில கருத்துக்கு வெளிச்சேர்க்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரமா அந்த கதாபாத்திரம் இருக்கு. அவர் சத்தம் போடுறாரு, நான் தண்டவாளத்துல தலை வச்சு படுக்கலைன்னா உன்ன மாதிரி ஆளுங்களாம் இந்த இடத்துல அதிகாரியா உட்கார்ந்து இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்றாரு. ரொம்ப பெருமையா நான் மக்களை படிச்சவன், 5 முறை மக்களை சந்திச்சவன், 3 முறை ஜெயிச்சவன், தோத்தவன் எல்லாம் சொல்றாரு. அந்த இடத்தில் அந்த கதாபாத்திரம் உயர்ந்து நிற்கிறது. அடுத்த இடத்திலேயே அடுத்த ஒரு காட்சியிலேயே என்னையா அவரை பிடிச்சிட்டீங்களா, அப்ப மைண்ட்ஸ் பிரச்சனை இல்லாம திறந்துடலாமே அப்படின்னு ஒரு அதே அமைச்சர் வசனம் சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, அதாவது பெருமாள்வாதியாரை கைது பண்ணிட்டதுனால அந்த இயற்கை வளத்தை சூறையாடுவதற்கு இனி எந்த தடையும் இல்லை என்று அந்த அமைச்சர் சொல்வதாக இருக்கிறது காட்சி. அதாவது ஒரே அமைச்சர் முதல்ல பேசுற வசனம் அவரை உயர்த்தி பிடிப்பதாகவும், வெற்றிமாறன் பேசிய ஒரு இடத்துல படத்துல ஒரு வசனம் வரும். அந்த வசனத்துல இந்த கருப்பும் சிவப்பும் வந்துதான் அமைதியா இருந்த ஊரை கெடுத்துட்டீங்க அப்படின்ற ஒரு வசனத்தை ஒரு ஜமீன்தார் பேசுற மாதிரியான ஒரு காட்சி வச்சிருப்பார். கருப்பும் சிவப்பும் என்பது பொது உடைமை சித்தாந்தத்தையும் திராவிட இயக்க சித்தாந்தத்தையும் குறிப்பதாக படத்தில் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் முதல் காட்சியில நான் மக்களை படித்தவன், நான் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்து போராடினவன் சொன்னவர், அடுத்த காட்சியிலேயே மைன்ஸ், அதாவது நிலக்கரி சுரங்கம் தோன்றுவதற்கான ஒரு தடை அகன்று விட்டதாக, அதாவது பெருமாள்வாதியார் கைது செய்யப்பட்டதுனால் அந்த தடை அகன்று விட்டதாக பேசுகிறார். அதே உடனடியாக ஒரு கதாபாத்திரத்தை இப்படி முன்னுக்கு பிறன் முரணாக வடித்திருக்கிறார். ஒரு கொள்கை நேர்த்தி தெளிவு இருந்தால் ஒரே கதாபாத்திரம் அடுத்தடுத்த காட்சிகளில் இப்படி முன்னுக்கு பின் முரணாக வசனம் பேசுவதற்கு வைத்திருக்க இயலாது. அடுத்து அதிகார வர்க்கமாக நடிகர் ராஜீவ் மேனன் அவர்களும், நடிகர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களும், இயக்குனர் சரவண சுப்பையா அவர்களும் நடித்திருக்கிறார்கள். மூவரும் அப்பட்டமாக அரச பயங்கரவாதம் என்று பொது உடைமை தோழர்களால் விமர்சிக்கப்படுகிற பயங்கரவாதம் எப்படி செயல்படும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் வருகிற காட்சிகள் அமைந்திருக்கின்றன. அவங்க பேசுற விஷயமெல்லாம் அவ்வளவு பகீருங்குது. எந்தவித ஒரு அடிப்படை நேர்மையும் அறமும் இல்லாமல் எப்படி வேண்டுமானாலும் நம் இஷ்டத்துக்கு சட்டத்தை வளைக்கலாம், அதிகாரத்தை வளைக்கலாம், செய்திகளை மாற்றலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அதிகார வர்க்கம் எப்படி செயல்படுகிறது என்பதற்காக அவர்களை படைத்திருக்கிறார்கள். அதே ராஜீவ் மேனன் உடன் இருக்கும் சரவண சுப்பையோட நம்ம பிள்ளைங்களா ஹிந்தி படிக்கலையா, ஹிந்தி படிக்க வச்சமையா என்றெல்லாம் பேசுகிறார் என்பதன் மூலம் அவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதே சமயம் ஒரு பெருமாள்வாதியார் தேடுதல் வேட்டைக்காக அரசாங்கம், மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் வேறு நலத்திட்டங்களுக்காக கொடுத்த நிதியை எல்லாம் செலவிட்டு விட்டதாகவும், அதை வேறு பெயரில் அந்த நிதியை மத்திய அரசிடமிருந்து பெறும் வரைக்கும் நாம் கொஞ்சம் அமைதி காத்தாக வேண்டும். அதாவது பெருமாள்வாதியார் கைது செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த நிதி வராம போயிடும், அதனால மாநிலமே பெரிய சிக்கல்ல மாட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனத்தை தலைமைச் செயலாளர் என்ற அதிகாரி பேசுகிறார். இது எவ்வளவு ஆபத்தான விஷம் நிறைந்த அரசியல் என்பது வெற்றிமாறன் தெரிந்து செய்தாரா தெரியாமல் செய்தாரா என்பது புரியவில்லை. மாநில அரசுகளின் நிதியில் தான் ஒன்றிய அரசு இருக்கிறது. ஒன்றிய அரசு ஆனால் மொத்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டு தேவைக்கான பணத்தை கூட தராமல் இழுத்தடிக்கிறது. ஒரு பேரிடர் நேரங்களில் கூட பணம் தர மறுக்கிறது என்பது நிகழ்கால கொடூரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மாநில அரசு மத்திய அரசை ஏமாற்றி பணம் பெறுகிறது என்பது போல ஒரு சித்தரிப்பை அவர் வைத்திருக்கிறார் வெற்றிமாறன். அதாவது மக்களுக்காக பேசும் வெற்றிமாறன் மாநில அரசின் உரிமையை எள்ளி நகையாடுவது போல் அந்த காட்சியை வைத்திருப்பது பேரதிர்ச்சியான விஷயமாக இருக்கிறது. இப்படி அடுத்தது அந்த தோழர் பெருமாள்வாதியாருடைய மனைவியாக நடிகை மஞ்சு வாரியார் அவர்கள் நடித்திருக்கிறார். சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கும் இவருக்குமான உறவுகள், காதல், அதன் பிறகு திருமணம், அதற்கு பிறகான வாழ்க்கை போன்ற காட்சிகள் மிக இயல்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இருவரும் இயல்பாக நடித்திருக்கிறார்கள். அவை படத்தில் வரவேற்புக்குரிய விஷயமாக கூட இருக்கின்றன.
ஆனால் இந்த இடத்திலும் அந்த போராளி, அந்த பெண் போராளி மஞ்சு வாரியார் வந்து ஒரு முதலாளியின் மகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். அது ஏன் அவர் ஒரு தொழிலாளியின் மகளாகவே இருந்திருக்க கூடாது, ஏன் ஒரு தொழிலாளியாகவே இருந்திருக்க கூடாது என்பது புரியவில்லை. எந்த இடத்தில் அவர் முதலாளியின் மகள் அந்த போராட்டத்தை செய்கிறார் என்கிற சமரசம் ஏற்பட்டது என்பது புரியவில்லை. இது பல திரைப்படங்களில் கமலஹாசன் பொதுவுடைமை பேசிய அன்பே சிவம் என்ற திரைப்படத்திலும் இதுபோல்தான் முதலாளியின் மகள் போராளிக்கு உதவியாக வருவார், காதலியாக வருவார் என்று காட்டியிருப்பார்கள். இந்த சமரசம் எதற்கு வெற்றிமாறன் போன்றவருடைய திரைப்படத்திலும் இருக்க வேண்டும் என்பது நமக்கு புரியாத விஷயமாக இருக்கிறது. இதற்கு அடுத்து ஒரு ஒரு மிகப்பெரிய போராளி, மக்கள் தலைவராக இருக்கிறவர். அவர் தன்னுடைய உயிரை காக்க காவல்துறை சுற்றி வளைத்த ஆயுதங்களோடு சுற்றி வளைத்து விட்டது. எந்த நேரத்திலும் சுட்டுக் கொல்லப்படலாம் என்ற நேரத்திலும் தன்னுடைய சகாக்களுக்கு, தோழர்களுக்கு அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் வகுப்பையே நடத்துகிறார். அந்த இடத்தில் தான் ஒரு வசனம் மட்டும் வெகு மக்கள் ரசிக்கக்கூடிய வசனமாக இருக்கிறது. தத்துவம் இல்லாத எந்த தலைவரும் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும் என்கிற ஒரு வசனம் வெகு மக்களிடம் வரவேற்பு பெற்ற அந்த வசனம் இருக்கிறது. அது இப்பொழுது நடிகர் விஜய் மனதில் வைத்து வெற்றிமாறன் எழுதிய வசனம் என்று புரிந்து கொள்ளப்படுவதால் அதுக்கு கூடுதல் வரவேற்பு இருக்கிறது. அந்த நேரம் படத்தில் வருகிற அந்த காட்சி மிக கடுமையான நேரம். அதாவது ஒரு பெரிய ஆயுதப்படை வந்து சுற்றி வளைத்திருக்கிறது, துப்பாக்கிகள் சுட்டுக் கொண்டே இருக்கிறார்கள், உயிர் எந்த நேரமும் போகலாம் என்ற நேரத்திலும் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை, அவர் வந்து மக்கள் போராட்டத்திலிருந்து அழித்தொழிப்பு என்கிறத, அது மார்க்சியல் எண்ணிய தோழர்களுக்கு எளிமையாக புரிகிற அழித்தொழிப்பு, அதாவது கம்யூனிஸ்டார்கள் எதிரிகளை கொன்று ஒழிப்பது என்கிற ஒரு திட்டத்திற்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருந்தன. அதனுடைய சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து அதிலிருந்து வெளியேறியவர்கள் பலர் அதுதான் சரி என்பவர்கள் சிலர் இப்படியாக போய்கொண்டிருக்கிறது. இந்த படத்திலும் அழித்தொழிப்புக்குள் சென்ற விஜய் சேதுபதி அவர்கள், அதாவது பெருமாள் வாத்தியார் அவர்கள், அழித்தொழிப்பு சரியில்லை, நாம் மக்களோடு நின்று போராட வேண்டும், எதற்காகவும் உயிரை இழக்கக்கூடாது, நம்முடைய தோழர்கள் உயிரையும் நாம் இனிமேல் இழக்கவே கூடாது என்கிற முடிவுக்கு வந்து மக்கள் போராட்டத்தை மக்கள் மயப்படுத்த வேண்டும், மக்களுக்கான போராட்டங்களில் மக்களிடையே முன்னிறுத்த வேண்டும் என்கிற இடத்துக்கு வருகிறார். அது அந்த கடினமான நேரத்திலும் அவர் தன் தோழர்களுக்கு அந்த அரசியல் வகுப்பை எடுத்து அவர் மட்டும் வெள்ளை கொடி ஏந்தி காவல்துறையினரிடம் சரணடைகிற வர மாதிரியான காட்சி வடிவமைத்திருக்கிறார்கள். இது ஈழத்தில் நடந்த கொடுமையை நினைவூட்டுகிற ஒரு விதமான ஒரு சித்தரிப்பு என்றும் புரிந்து கொள்ளலாம். வெள்ளை கொடி ஏந்தி வந்த அவரை ஒரு காவல் அதிகாரி சுட்டுக் கொள்கிறார், அநியாயமான முறையில் சுட்டுக் கொள்கிறார். எந்த சட்டப்படி இல்லாமல், அறப்படி இல்லாமல், நேர்மைப்படி இல்லாமல் அவரை சுட்டுக் கொள்கிறார். சுட்டுக் கொன்றுவிட்டு, சுட்டுக் கொள்வது என்பது ஒரு அரச பயங்கரவாதம் என்று சொல்லப்படுகிற ஒரு கொடூரமான பாசிச முகத்தின் வெளிப்பாடு அந்த காட்சி. ஆனால் அந்த காட்சிக்கு அடுத்து அவர் இன்னொரு காட்சியை வைத்து, யாரோ ஒரு தீனதயாளன், அதாவது வேறொரு அதிகாரி நாளை வந்து அவரை பிடிப்பாராம், நான் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேனா, இந்த இடத்தை வரலாற்றில் நான் இடம்பெற வேண்டும் என்றால் பெருமாள் வாத்தியாருடைய வரலாறு இருக்கும் வரைக்கும் அவரை சுட்டது அமுதன். அதுவும் அமுதன் என்று ஒரு நல்ல தமிழ் பெயரை அந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் அந்த காவல் அதிகாரிக்கு. அமுதன் பெயரும் இருக்கும் என்று மிக எளிமைப்படுத்தி விடுகிறார்கள். 2 காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையேயான தன்முனைப்பு போராட்டமாக, தன் முனைப்பாக, நான் பெரியவன், நான் வெற்றி பெற்றவன், என்னால் இது நடந்தது, நான் இவரை பிடித்தேன் என்று ஒரு காவல் அதிகாரி சொல்வதற்காக அந்த நிகழ்வு நடந்ததாக சித்தரிக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய அநீதியாகத்தான் நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒரு ஒட்டுமொத்த அரசாங்கமும் சேர்ந்து அந்த படத்தின் காட்சிப்படி முதலமைச்சர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், அவரிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் அதிகாரிகள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை அரசு இயந்திரம் முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அரசு இயந்திரம் இவரை வந்து உயிரோடு பிடிக்கும்படி முடிவெடுக்கிறது. அதை வந்து ஒரு காவல் அதிகாரி மீறிவிட்டார் என்று மிக எளிமையாக அதை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல் காவலர் முருகேசு, கடந்த பாகத்தில் முதன்மை வேடத்தில் இருந்திருந்த நடிகர் சூரி இந்த முறை கூட்டத்தில் ஒருவராக மாறுகிறார். ஆனால் மனசாட்சிப்படி, அதாவது காவலர்களுக்குள்ளும் ஒரு எழுகிற மனசாட்சிப்படி
நான் யாரை சொல்றது ஐயா அப்படின்னு ஒரு முக்கியமான கருத்துல அவர் கேட்கிற ஒரு வசனம் முக்கியமான வசனமாக இருக்கிறது. இந்த இடத்துல நான் யாரை சொல்றது, யார் நல்லவர் யார் கெட்டவர், நம்மளை காப்பாத்தினாரு அவர் கெட்டவர், நம்மளை கொல்றவர் நல்லவரா அப்படிங்கிற ஏராளமான செய்திகள் அதுக்குள்ள பொதிந்திருக்கு. அவர் அந்த வேளத்தை ஏற்று நடித்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் அந்த அந்த ஒரு ஒரு காவல்துறையில் கடைநிலையிலே இருக்கிற காவலராக இருந்தவர். உபேதி ஆடன் என்ற மாதிரி காவல்துறையில என்ன சொல்றாங்களோ அதுக்கு கட்டுப்படக்கூடிய ஒருவர் மனமாற்றம் என்று ஒரு காட்சி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்துல அவ்வளவு ஒரு கடும் போராட்டத்துக்கு இடையிலும் மக்கள் நலனே முக்கியம், மக்களுக்காக நாம் மக்கள் மன்றத்தில் பேசியாக வேண்டும் என்று வருகிற ஒரு தலைவரை ஒரு காவல் அதிகாரி அநியாயமாக சுட்டுக் கொள்கிற இடத்தில் படத்தை முடித்திருக்க வேண்டும். அது மிகவும் கனமான பல விஷயங்களை மக்கள் மனதில் சொல்லி சென்றிருக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி அடுத்த காட்சியிலேயே ஒரு 2 காவல் அதிகாரிகளுக்கான மோதலாக அதை சித்தரித்திருக்கிறார் வெற்றிமாறன். அதற்கு அடுத்து அந்த கடைநிலை காவலராக இருக்கிற குமரேசன் நடிகர் சூரி இந்த காவலர்களை நட்டாற்றில் விட்டுவிட்டு, அதாவது ஒரு மலை முகட்டில் அந்த துள்ளும் ஜீப்பை விட்டுவிட்டு இறங்கி விடுகிறார். அவர்கள் அப்படியே பள்ளத்தில் விழுந்து இறந்தார்களா அல்லது பழித்தார்களா என்பதெல்லாம் அவரவர் விருப்பப்படி வைத்துக் கொள்ளலாம். நான் இனிமேல் இந்த வேலையில் நான் இருக்க மாட்டேன், நான் மக்களோடு மக்களாக எங்காவது யாருக்காவது நல்லது செய்து கொண்டிருப்பேன் என்று இறுதியில் சூரியை வைத்து அந்த படத்தை முடித்திருக்கிறார் வெற்றிமாறன். இந்த இடம் பெரிய அரசியல் ரீதியாக பார்த்தால் மிகப்பெரிய ஒரு பிழையாகத்தான் தோன்றுகிறது. ஒரு மிகப்பெரிய தலைவரை சுட்டுக் கொன்றதோடு படத்தை நிறுத்தி இருந்தால் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மக்கள் நலன் விரும்பும் போராளிக்கு உள்ள நேர்மையும் அறமும் திடமும் இவ்வளவு ஆயுதங்களையும் அதிகாரங்களையும் பகட்டுகளையும் வைத்துக் கொண்டிருக்கிற வர்க்கத்துக்கு இல்லை என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிற ஒரு இடமாக அது இருந்தது. அந்த இடத்தை தவறவிட்டு அடுத்ததே அதை மிக எளிமையாக காவலர்களுக்குள்ளான போட்டியாக காட்டிவிட்டு அதற்கு அடுத்து ஒரு கடைநிலை காவலர் மனம் மாறி அதாவது பெருமாள் வாத்தியார் இறந்து விடுகிறார், பெருமாள் வாத்தியாருடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு ஒரு காவலர் செயல்படுகிறார் என்பது போல் ஒரு நம்பிக்கையாக, அதாவது இந்த போராட்டம் தொடரும் என்பது நம்பிக்கையாக நான் முடித்திருக்கிறேன் என்று கூட வெற்றிமாறன் சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு பெரிய கொடூரத்தை காட்சிப்படுத்தி அதோடு படத்தை நிறுத்தி இருக்கும் போது அதனுடைய வலிமை அதனுடைய தாக்கம் மிக கடுமையாக இருந்திருக்கும். அதையும் மிக எளிமைப்படுத்தி மிக இலகுவாக்கி வரும்போது ஒரு திரையரங்கை விட்டு வெளியில் வரும்போது அந்த ஒரு காவலர் அவர்களை உயர் அதிகாரியே உயிர் ஆபத்தான நிலையில் விட்டு வந்து விட்டார், அவர் மக்கள் போராளியாக மாறிவிட்டார் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் வருவார்கள் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் இது அரசாங்கத்தின் பார்வையிலும் சட்டத்தின் பார்வையிலும் குற்றம் என்பதை தாண்டி அந்த படம் பேசிய அரசியலை மிக எளிமையாகவும் இலகுவாகவும் மாற்றிவிட்டது என்று என்ன தோன்றுகிறது. இதுவெல்லாம் வெற்றிமாறன் என்கிற சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனருக்கான போதாமையை வெளிப்படுத்தும் காட்சிகளாக அமைந்திருக்கின்றன. வெற்றிமாறன் ஒரு பொறுப்பான இயக்குனராக இருக்கிறார். ஆனால் அவர் தன்னுடைய அரசியல் அறிவையும் கொள்கை தகுதியும் மேலும் கூர்த்திட்டிக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பட்சத்தில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் ஒரு குத்திட்டி போல் மக்கள் மனங்களில் அவருடைய படைப்புகள் குத்தி நிற்கும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.